வணக்கம் மீன ராசி அன்பர்களே, உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில என்னென்னவோ கஷ்டங்களை பார்த்திருப்பீங்க. என்னடா இது, நம்ம வாழ்க்கையில விடிவே கிடையாதா அப்படின்னு ஏங்கி போய் உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா வர்ற ஜூன் 12க்கு அப்புறம் தான் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை வரப்போறது. சும்மா பேருக்கு மாற போகுதுன்னு சொல்லலைங்க, உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கிற அளவுக்கு இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நமக்கு சாத்தியமா அப்படின்னு நீங்க நினைச்சு கூட பார்க்காத, நடக்கவே நடக்காதுன்னு கைவிட்ட 3 முக்கியமான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில அதுவடியே நடக்க போகுது. அது என்னென்ன விஷயங்கள், இதனால உங்க குடும்பத்துல உங்க பண வரவுல என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தி நாம ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். இந்த ஜூன் 12க்கு அப்புறம் நடக்க போற கிரகங்களோட மாற்றம், குறிப்பா உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த அனுகூலமான பார்வை உங்க தலைவிதியையே டோட்டலா மாத்தி எழுத போகுது. பொதுவாவே மீன ராசிக்காரங்க மத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ரொம்ப நல்ல குணம் கொண்டவங்க. ஆனா உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் எல்லாமே இழுபறியா இருக்கும். கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிருக்கும். நாம என்ன தப்பு பண்ணோம், நமக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பல ராத்திரிகள் தூங்காம அழுது புலங்கி இருப்பீங்க. உங்களுடைய அந்த அத்தனை கண்ணீருக்கும் கஷ்டத்துக்கும் விடை கிடைக்கிற ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இந்த ஜூன் 12. உங்க ராசிக்கு இத்தனை நாளா இருந்த அந்த முட்டுக்கட்டைகள் தடைகள் எல்லாமே தனி போல விலக போற நேரம் இது. அதனால இந்த பதிவை நீங்க கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால முழுசா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்திக்கணும், எந்தெந்த விஷயங்கள கவனமா இருக்கணும்னு உங்களுக்கு புரியும். இப்ப முதல்ல உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைச்ச அந்த முதல் விஷயத்த பத்தி பாப்போம். இத்தனை நாளா உங்களுக்கு இருந்த மிகப்பெரிய தலைவலி என்ன தெரியுமா? பணப்பற்றாக்குறை தான். எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் கைக்கு வர்ற பணம் வந்த வேகத்துல கற்பூரம் மாதிரி கரைஞ்சு போயிருக்கும். இன்னும் சிலருக்கு கைக்கே கணம் வர வேண்டிய பாக்கிகள் எல்லாமே முடங்கி போய் கிடந்திருக்கும். கடன் அடைக்கிறே எனக்கு இந்த ஜென்மம் கத்தாது போல இருக்கே, இந்த கடன்காரங்க தொல்லையில இருந்து நான் எப்படியும் மீள போறேன் அப்படின்னு நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்களுடைய பொருளாதார நிலைமையில ஒரு மேஜிக் நடக்க போகுது. ஆமாங்க, நீங்க சுத்தமா எதிர்பாராத ஒரு வழியில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய பண வரவு வரப்போகுது. இழுபறியா இருந்த பூர்வீக சொத்துக்கள் மூலமாவோ இல்ல மத்தவங்களுக்கு புடுத்து வர இருந்த பழைய படங்கள் மூலமாவோ உங்க கைக்கு மொத்தமா பணம் வந்து சேர போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க இத்தனை நாளா உங்களை தூங்க விடாம பண்ண அத்தனை படங்களையும் அடைச்சு ஒரு நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. உங்க கையில எப்பவுமே காசு புழங்கிக்கிட்டே இருக்க போற ஒரு சூப்பரான சூழ்நிலை உருவாக போகுது. அடுத்ததா உங்க குடும்ப வாழ்க்கையிலையும் உங்களோட சொந்த பந்தங்கள் மத்தியிலையும் இத்தனை நாளா நீங்க அனுபவிச்ச ஒரு கொடுமையான விஷயம் என்னன்னா, இந்த அவமானமும் அசிங்கமும் தான். இவன் என்ன பெருசா சாதிச்சிட்டான் அப்படின்னு உங்க கண்ணு முன்னாடியே உங்களை கேலி பேசினவங்க, உங்களை மதிக்காம போனவங்க, உங்களை ரொம்ப மட்டமா நினைச்சவங்க எல்லாரும் இப்போ ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போய் நிக்க போறாங்க. ஏன்னா வேலை இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நிரந்தரமான நல்ல சம்பளத்துல ஒரு வேலை கிடைக்க போகுது. ஏற்கனவே வேலையில இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் பொறாமப்படுற அளவுக்கு ஒரு பெரிய பதவியும் சம்பள உயர்வும் கிடைக்க போகுது. வியாபாரத்துல நஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு இனிமே லாபம் கொட்ட போகுது. இதையெல்லாம் பார்த்துட்டு அன்னைக்கு உங்களை வேணான்னு ஒதுக்கி வச்சவங்க எல்லாரும் இன்னைக்கு தானா தேடி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. உங்களுடைய கௌரவமும் அந்தஸ்தும் சமுதாயத்துல 4 மடங்கு உயர போகுது. உங்க பேச்சுக்கு எல்லாரும் மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இல்ல கடைசியா உங்க மனசுக்குள்ள ரொம்ப நாளா இருந்த ஒரு ஏக்கம், அதாவது ஒரு சொந்த வீடு கட்டணும், இல்லனா ஒரு நல்ல வண்டி வாகனம் வாங்கணும், வாழ்க்கையில நாமளும் ஒரு செட்டில் ஆன நிலைக்கு வரணுங்கிற கனவு இத்தனை நாள் தள்ளிக்கிட்டே போயிருக்கும். லோன் அப்ளை பண்ண ரிஜெக்ட் ஆகிருப்போம், இல்லனா ஏதோ ஒரு கடை வந்து அந்த காரியம் நின்று போயிருக்கும். ஆனா இனிமே அந்த கடலை உங்களுக்கு தேவையே இல்லை. உங்களுடைய சொந்த வீடு கனவோ இல்ல ஒரு நல்ல சொத்து வாங்குற யோகமோ இப்ப ரொம்ப சுலபமா கைகூடி வரப்போகுது. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நல்ல சொத்து உங்களுக்கு அமைய போகுது. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த சண்டை சச்சரவுகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே மறைஞ்சு ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ போறீங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருட்டா இருந்த அத்தனை பக்கங்களும் இப்போ வெளிச்சமாக போகுது. அப்போ நாம இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற அடுத்தடுத்த முக்கியமான மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா மீன ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாளா மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆரோக்கிய குறைபாடுதான்.
என்னடா இது, உடம்புல ஒரு நோய் சரியானா இன்னொன்னு வருது, சம்பாதிக்கிற காசு எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கும் மருந்து மாத்திரைக்கும் தான் சரியா போகுது அப்படின்னு நீங்க ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. சின்ன வயசா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு அசதி, கை கால் வலி இல்லனா மனசுக்குள்ள ஒரு விதமான பயம் உங்களை எப்பவுமே விளாட்டிக்கிட்டே இருந்திருக்கும். இந்த கிரகங்களோட சாதகமான மாற்றத்தால உங்க உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறக்க போகுது. இத்தனை நாளா உங்களை கடுத்து எடுத்த தீராத நோய்கள் எல்லாமே இப்போ படிப்படியா குணமடைய ஆரம்பிக்கும். சரியான மருத்துவம் கிடைக்காம கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ நல்ல மருத்துவ வழிகாட்டுதல் கிடைச்சு உங்க ஆரோக்கியம் ரொம்பவே பலப்பட போகுது. நீங்க இழந்த பழைய உத்வேகமும் சுறுசுறுப்பும் உங்க உடம்புக்குள்ள திரும்ப வரப்போறத நீங்களே நல்லா உணர்வீங்க. அடுத்தபடியா மீனராசி நேயர்களுக்கு தொழில் மற்றும் வியாபாரத்துல நீங்க இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு மிகப்பெரிய திருக்கம் காத்துக்கிட்டு இருக்கு. இத்தனை நாளா பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணி அதுல ஏமாந்து போயிருந்தாலோ இல்ல கூட இருக்கிறவங்களே உங்களுக்கு பின்னாடி முதுகுல குத்துற வேலையை பார்த்து உங்க தொழிலை முடக்கி இருந்தாலோ இனிமே அந்த எதிர்ப்புகள் எல்லாமே சுக்கு நூறா உடைய போகுது. உங்களுடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இப்போ புதுசான வழிகள் பிறக்க போகுது. நீங்க தனியா ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், சுய தொழில் செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு முதலீடு பண்றதுக்கு நல்ல மனிதர்களோட உதவி இப்போ தானா தேடி வரும். வாடிக்கையாளர்கள் வரத்து குறைஞ்ச கடையில ஓட்டிக்கிட்டு இருந்த சூழ்நிலை மாறி இப்போ உங்க கடைக்கு வர ஜனங்களோட கூட்டம் அதிகமாக போறது. உங்களுடைய யுக்திகளும் நீங்க போடுற திட்டங்களும் இப்போ கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி உங்களை இந்த துறையில ஒரு சூப்பர் நிலைக்கு கொண்டு போய் நிறுத்த போகுது. அதே மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா வேலை பார்க்குற இடத்துல இருந்த பாலிடிக்ஸ், அதாவது நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அதோட கிரெடிட் எல்லாமே வேற யாருக்கோ போயிருக்கும். உங்களை மேல வரவிடாம உங்க கூட வேலை செய்யறவங்களே காலை வாரி விட்டுருப்பாங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுடைய உண்மையான உழைப்ப புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அதனால நாளா உங்களுக்கு தள்ளி போன அந்த சம்பள உயர்வும் நீங்க ஆசைப்பட்ட இடமாற்றமும் இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. சிலருக்கு வெளிநாடு போய் சம்பாதிக்கணும், அங்க போய் செட்டில் ஆகணுங்கிற ஆசை ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்கும். அதுக்கான விசா ப்ராசஸ் எல்லாமே தடைப்பட்டு நின்றுக்கும். ஆனா இப்போ அந்த தடைகள் எல்லாமே விலகி வெளிநாட்டு யோகம் ரொம்பவே பிரகாசமா கைகூடி வரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மீனராசினியர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. உங்களுடைய குடும்பத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சுபகாரிய தடைகள் இப்ப உடைய போகுது. வயசுக்கு வந்த கிளைகளுக்கு கல்யாணம் தள்ளி போயிட்டே இருக்கு. நல்ல வரன் அமையலன்னு கவலைப்பட்ட பெற்றோருக்கு இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரி உங்க குடும்பத்துக்கு ஏத்த ஒரு நல்ல வரன் தானா அமைய போகுது. அதே மாதிரி ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லாம சமுதாயத்துல மத்தவங்க பேசுற பேச்ச கேட்டு மனசு உடைஞ்சு போயிருந்த தம்பதிகளுக்கு இப்போ ஒரு அழகான மழலை செல்வத்தோட மரபு கிடைக்க போகுது. உங்க வீட்டுல இத்தனை நாளா இருந்த அந்த அமைதியற்ற சூழ்நிலை மாறி மங்களகரமான சத்தமும் கொண்டாட்டங்களும் நிறைய போகுது. சொந்த பந்தங்களுக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் எல்லாமே தீர்ந்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்க போற சூழ்நிலை உருவாக போகுது. நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா உங்க மனசை போட்டு உலுக்கிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த போர்ட் கேஸ், மம்பு வழக்குகள் மற்றும் அரசாங்க வழியில இருந்த முட்டுக்கட்டைகள் தான். இடத்தை விற்க முடியல, பட்டம் மாறல, அரசாங்கத்தில இருந்து வர வேண்டிய சலுகைகள் எதுவும் வந்து சேரல, கோர்ட் கேஸ் இழுபறியாரே இருக்கு அப்படின்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசு செலவழிச்சு மன நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த கிரக மாற்றத்தால உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரப்போகுது. சட்ட ரீதியா உங்களுக்கு இருந்த அத்தனை சிக்கல்களும் தீர்ந்து உங்க கை ஓங்க போகுது. அரசாங்க அதிகாரிகளோட நட்பு கிடைச்சு அவங்க மூலமா நீங்க முடிக்கணும்னு நினைச்ச காரியங்கள் எல்லாமே இப்போ ரொம்ப சுலபமா எந்தவித லஞ்சமும் இல்லாம வேகமா முடிய போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிற மாணவ மாணவிகளுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா அமையப்போகுது. இத்தனை நாளா படிப்புல கவனம் செலுத்த முடியாம மனசு முழுக்க ஏதேதோ தேவையில்லாத சிந்தனைகள் வந்து ஞாபக மருதியால கஷ்டப்பட்டவங்களுக்கு இப்போ புதன் மற்றும் குருவோட அனுகூலமான பார்வையால கல்வியின் ஒரு மிகப்பெரிய ஆர்வம் பிறக்க போறது. நீங்க படிக்கிற விஷயங்கள் எல்லாமே மனசுல பச்சையா பதியும். போட்டி தேர்வுகள், அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும்னு காத்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்கு.
நீங்க போடுற உழைப்பு வீண் போராது. நல்ல மார்போட அரசாங்க வேலை கிடைக்கிற வாய்ப்பு ரொம்பவே பிரகாசமா இருக்கு. அதே மாதிரி உயர்கல்விக்காக நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்காம தவிச்சவங்களுக்கு இப்போ நீங்க ஆசைப்பட்ட கோர்ஸ், ஆசைப்பட்ட கல்லூரி உங்களை தேடி வரப்போகுது. அதே மாதிரி கலைத்துறையில இருக்கிறவங்க, மீடியால இருக்கிறவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்றவங்க மற்றும் சோசியல் மீடியால கண்டென்ட் கிரியேட் பண்றவங்களுக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்க போகுது. இத்தனை நாளா நீங்க என்னதான் புதுசா பண்ணினாலும், எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரமும் புகழும் கிடைச்சிருக்காது. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நீங்க செய்ய போற சின்ன சின்ன விஷயங்கள் கூட மக்கள் மத்தியில ரொம்ப பெரிய அளவுல பேசப்பட போகுது. உங்களோட கிரியேட்டிவிட்டி 4 மடங்கு அதிகமாகும். புது புது வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அது மட்டும் இல்லாம அதனால உங்களுடைய வருமானமும் பல மடங்கு உயரப்போகுது. உங்களை பழிச்சு பேசினவங்க முன்னாடியே நீங்க ஒரு பெரிய செலிபிரிட்டியா மாறி நிக்க போற சூழ்நிலை உருவாக போகுது. ஏன்னா மீன ராசிக்காரங்க இப்போ முக்கியமா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறதுக்காக நீங்க அப்படியே அசால்ட்டா இருந்துடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும் போது கூடவே சேர்ந்து பொறாமைப்படுற கூட்டமும் அதிகமாகும். உங்களுடைய இந்த அசுர வளர்ச்சியை பார்த்துட்டு உங்க கூடவே ஃப்ரெண்டு மாதிரி சுத்துற சிலரே உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்க பார்க்க வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய ரகசியங்களை, உங்களுடைய அடுத்த கட்ட பிளான்களை மற்றவங்க கிட்ட ஓப்பனா ஷேர் பண்றதை நீங்க இப்ப வரைக்கும் முழுசா தவிர்க்கணும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. இந்த சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா வர ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில பொன்னான நாளா மாற போறது உறுதி. நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற இன்னும் சில ரகசியமான அதே சமயம் ரொம்பவே முக்கியமான மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியோ அல்லது ஒரு இனம் புரியாத பயமோ இருந்துகிட்டே வந்திருக்கும். நாம ஏதோ தப்பு பண்ணிட்டோமோ, அதனாலதான் கடவுள் நம்மளை இப்படி சோதிக்கிறாரோ, நம்ம கர்ம வினைதான் இதுக்கெல்லாம் காரணமோ அப்படின்னு உங்களையே நீங்க நொந்து நூலாகி இருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்களுடைய ஆன்மீக பலம் ரொம்பவே அதிகரிக்க போறது. குலதெய்வத்தோட அனுகூலமான பார்வையும் பித்திருக்களோட ஆசீர்வாதமும் இப்ப உங்களுக்கு முழுமையா கிடைக்க போறதுனால உங்க மனசுல இருந்த அத்தனை குழப்பங்களும் நீங்கி ஒரு தெளிவு திறக்க போகுது. அதனால தள்ளி போயிட்டு இருந்த குலதெய்வ வழிபாட்டை இப்போ ரொம்ப சிறப்பா குடும்பத்தோட போய் செய்ய போறீங்க. சித்தர்களோட அருள், மகான்களோட தரிசனம் உங்களுக்கு கிடைச்சு அதன் மூலமா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆத்மார்த்தமான நிம்மதி கிடைக்க போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிற இளவட்டங்களுக்கு, அதாவது காதலிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த அந்த மனப்போராட்டங்கள், பிரச்சனைகள் எல்லாமே இப்ப முடிவுக்கு வரப்போகுது. வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஜாதகம் பொருந்தலன்னு சொல்றாங்க. இல்லைன்னா காதலிக்குள்ளேயே ஏதோ ஒரு ஈகோ பிரச்சனையால பேச்சுவார்த்தை இல்லாம பிரிஞ்சிருக்கோம் அப்படின்னு தவிச்சவங்களுக்கு இப்போ காலம் கைக்குள்ள போகுது. உங்களுடைய காதலுக்கு பெற்றோர்களோட சம்மதம் ரொம்ப சுலபமா கிடைக்க போகுது. பிரிஞ்சு போன காதலர்கள் இப்போ தங்களோட தவறுகளை புரிஞ்சுக்கிட்டு ஒன்னா சேர போறாங்க. உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கான அஸ்திவாரம் இப்போ ரொம்ப பலமா அமைய போகுது. அதே மாதிரி இதுவரைக்கும் சிங்கிளா இருந்துட்டு நமக்குன்னு ஒருத்தர் வரமாட்டாரா அப்படின்னு ஏங்கினவங்களுக்கு அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அழகான அன்பான புனை இப்போ அவங்க வாழ்க்கையில என்ட்ரி கொடுக்க போறாங்க. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா சந்திச்ச ஒரு பெரிய கொடுமை என்னன்னா, இந்த செய்வினை கோளாறு, கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாதிப்புகள் தான். என்னதான் உழைச்சாலும் வீட்டுல லட்சுமி கடாச்சமே இல்ல, எப்ப பார்த்தாலும் ஒரே சண்டை சச்சரவா இருக்கு, யாரோ நமக்கு ஏதோ பண்ணிட்டாங்க போல அப்படின்னு நீங்க பயந்து நடுங்கி இருப்பீங்க. ஆனா இப்போ கிரகங்களோட பலப்பால உங்க வீட்டை சுத்தி இருந்த அத்தனை நெகட்டிவ் எனர்ஜியும் கண் திருஷ்டியும் டோட்டலா அழிய போகுது. உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உருவாக போகுது. தடைப்பட்டு நின்ன சுப காரியங்கள் எல்லாமே இனிமே தடன்னு வேகமா நடக்க ஆரம்பிக்கும். உங்க முகத்திலேயே ஒரு புது பொலிவும் தேஜஸும் வரப்போறத நீங்களே கண்ணாடியில பார்த்து ஆச்சரியப்படுவீங்க. மத்தவங்க உங்களை பாக்குற பார்வையே இப்போ மாறப்போகுது. ஆனா மீனராசி அன்பர்களே, இவ்வளவு நன்மைகள் நடக்கும்போது நீங்க செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய நாக்கை நீங்க ரொம்பவே கட்டுப்பாட்டுல வச்சுக்கணும். ஏன்னா உங்க ராசிக்கு ராக்கு ஸ்தானத்துல ஏற்படுற சில மாற்றங்களால நீங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு பேசுற விஷயம் கூட மத்தவங்களுக்கு தப்பா போய் சேர வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடுறது, மத்தவங்களோட குடும்ப பஞ்சாயத்துக்களை தீர்க்க போறேன்னு சொல்லி நீங்க நடுவுல பூந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்குறது, இதையெல்லாம் இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல நீங்க தொட்டதெல்லாம் தொலங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும்.
இப்போ நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா கிடைக்க போற மிக முக்கியமான யோகங்களை பத்தியும், அது மூலமா உங்களுடைய தினசரி வாழ்க்கையில என்ன மாதிரியான அதிரடி மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறத பத்தியும் இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா நீங்க கையில காசு இல்லாம கஷ்டப்பட்டதை விட உங்க கூட பிறந்தவங்க தம்பிகளோ தங்கச்சிகளோ இல்லன்னா அண்ணன் தம்பிகளோ அவங்க மூலமா உங்களுக்கு மன உளைச்சலும் ஏமாற்றமும் தான் மிஞ்சி இருக்கும். நம்ம ரத்த பாசம் நினைச்சு நம்ம இவ்வளவு பண்ணோம், ஆனா அவங்க நம்மள ஒரு மனுஷனா கூட மதிக்கலையே அப்படின்னு நீங்க பந்த பாசத்துக்காக ஏங்கி தவிச்சிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் கிரகங்களோட சுழற்சி உங்க சகோதர ஸ்தானத்தை ரொம்பவே தளப்படுத்துது. இதனால இத்தனை நாளா உங்ககிட்ட கேசாம இருந்த உங்களுடைய உடன்பிறப்புகள் அவங்களோட தப்ப உணர்ந்து இப்போ தானா தேடி வந்து உங்ககிட்ட பேச போறாங்க. குடும்பத்துல இருந்த அந்த பெரிய சுவரா இருந்த பறை இப்ப சுப்பு நூறா உடைய போறது. அவங்களால இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய காரிய நன்மையும் பண உதவியும் கிடைக்க போற சூழ்நிலை உருவாக போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு, அதாவது பெண்களுக்கு இத்தனை நாளா குடும்பத்துல பெரிய அளவுல அங்கீகாரம் கிடைச்சிருக்காது. காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் மாடு மாதிரி உழைச்சாலும் நீ என்ன பெருசா பண்ணிட்ட அப்படின்னு பேப்பற கணவராலும் மாமியார் மாமனாராலும் நீங்க மனசளவுல ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய சுயமரியாதையை இழந்து நாம எதுக்காக இந்த வீட்டுல இருக்கோம் அப்படின்னு விரக்தியோட வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இனிமே இந்த நிலைமை மாற போகுது. உங்களுடைய பொறுமையும் உங்களுடைய குடும்ப நிர்வாக திறமையும் இப்போ உங்க கணவரால முழுமையா புரிஞ்சுக்கப்படும். உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்துல இப்போ தனி மரியாதை கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம பெண்கள் தங்களுடைய சுய சம்பாத்தியத்துல ஏதாச்சும் சின்னதா பிசினஸ் பண்ணணும், அதாவது இந்த டெய்லரிங், பியூட்டி பார்லர் இல்லனா ஆன்லைன் ரீசெல்லிங் மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்க குடும்பத்தில இருந்தே இப்போ முழு ஆதரவும் பண உதவியும் கிடைக்க போகுது. உங்களுடைய சொந்த கால்ல நீங்க நின்னு சம்பாதிக்க போற ஒரு சூப்பரான காலகட்டம் இது. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க இத்தனை நாள் ஒரு விஷயத்துல ரொம்பவே சறுக்கி இருப்பீங்க. அது என்னன்னா, இந்த புதுசா நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது சம்பந்தமான விஷயங்கள் தான். அட்வான்ஸ் கொடுத்தோம், ஆனா அந்த இடம் கைக்கு வரல, அக்ரிமெண்ட் போட்டு ஏமாந்துட்டோம், இல்லனா வில்லங்கத்துல மாட்டி காசு முடங்கி போச்சு அப்படின்னு சொத்து விஷயத்துல ஏமாந்தவங்களுக்கு இப்போ பூமிக்காரகனான செவ்வாயோட பலத்தால அந்த சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது. இழந்த பணமோ இல்லனா கைவிட்டு போன நிலமோ இப்போ சட்டப்படியோ இல்லனா பஞ்சாயத்து மூலமாவோ உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஏரியால உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல காலி மனை அல்லது ஒரு அழகான வீடு அமைய போற யோகம் இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கு. இதனால உங்களுடைய சொத்து மதிப்பு இப்போ 4 மடங்கு உயரப்போகுது. ஏன்னா மீன ராசி என்பர்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். உங்களுக்கு இப்போ பண வரவு அதிகமாக போகுது, சொத்துக்கள் சேர போகுதுங்கிறதுக்காக ஆடம்பர செலவுகள் பண்றத நீங்க இப்போதைக்கு கொஞ்சம் குறைச்சுக்கணும். ஏன்னா கஷ்டப்பட்டு வர்ற பணத்தை நாம எப்படி சேமிக்கிறோங்கிறதுலதான் நம்மளுடைய எதிர்காலமே இருக்கு. வர்ற காசையெல்லாம் ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கும் தேவையில்லாத ஷாப்பிங் பண்றதுக்கும் செலவழிச்சீங்கன்னா அப்புறம் பின்னாடி கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால வர வருமானத்துல ஒரு பகுதியை தங்க முதலீடாகவோ இல்லனா பிக்சட் டெபாசிட்டாகவோ மாத்தி வைக்கிறது உங்களுடைய எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பாரனா இருக்கும். இந்த ஒரு விஷயத்த மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க அடி எடுத்து வச்சீங்கன்னா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில தொட்டதெல்லாம் பொண்ணாக போறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. அப்போ நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற இன்னும் சில ஆச்சரியமான, அதே சமயம் நீங்க ரொம்பவே எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலம் மற்றும் அவங்களோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். இத்தனை நாளா உங்க பிள்ளைகள் உங்க பேச்சு கேட்காம தடம் மாறி போயிட்டாங்களோ இல்லனா படிப்புல போட்ட விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மொபைல் போனும் கையுமா சுத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு நீங்க பெத்தவங்க ரொம்பவே மனசு உருகி போயிருப்பீங்க. நம்ம பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆக போகுது, இவன் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வரப்போறான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நீங்க படாத பாடுபட்டு அழுது பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க. இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்க பிள்ளைகளோட மனசுல ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. அவங்களுக்கு பொறுப்பு வந்து தங்களோட தப்பை உணர்ந்து இனிமே வாழ்க்கையில சாதிக்கணுங்கிற வெறியோட படிக்கவும் வேலை தேடவும் ஆரம்பிப்பாங்க. உங்களையே பெருமைப்பட வைக்கிற அளவுக்கு அவங்க ஒரு நல்ல நிலைக்கு வரப்போறாங்க. பிள்ளைகள் மூலமா உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய புகழும் கௌரவமும் கிடைக்க போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிற முதியவர்கள், அதாவது வயசானவங்களுக்கு இத்தனை நாளா இருந்த ஒரு பெரிய மனக்குறை என்னன்னா, தனிமை மற்றும் தங்களை யாரும் சரியா பாத்துக்கலையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் தான்.
பிள்ளைகள் வெளிநாட்டுல இருக்கலாம், இல்லைன்னா வேலை விஷயமா வெளியூர்ல இருக்கலாம். உங்களை பார்க்க கூட அவங்களுக்கு நேரம் இல்லாம இருந்திருக்கும். நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோமே, இன்னைக்கு நம்மளை இப்படி தனியா விட்டுட்டாங்களே அப்படின்னு நீங்க மனசுக்குள்ளேயே புழுங்கி போயிருப்பீங்க. ஆனா இந்த கிரக மாற்றத்தால உங்க பிள்ளைகளோட மனசுல உங்க மேல இருக்கிற பாசமும் அக்கறையும் அதிகமாக போகுது. உங்களை தேடி உங்க கூடவே இருந்து உங்களை கண்ணும் கருத்துமாக காத்துக்க போறாங்க. இத்தனை நாளா உங்களை வாட்டின அந்த மன அழுத்தமும் தனிமையும் நீங்கி உங்க பேர பிள்ளைகளோட கொஞ்சி விளையாடுற ஒரு அற்புதமான சந்தோஷமான சூழ்நிலை உங்க வீட்டுல உருவாக போகுது. அதே மாதிரி மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா ஒரு விஷயத்துல ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. அது என்னன்னா, இந்த வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான். நீங்க வச்சிருக்கிற வண்டி அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதுக்கே பாதி சம்பாத்தியம் போயிருக்கும், இல்லைன்னா ஆக்சிடென்ட் ஆகி வண்டி டேமேஜ் ஆயிருக்கும். என்னடா இது, வண்டி எடுத்தாலே ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வருதே அப்படின்னு வண்டி ஓட்டுறதுக்கே பயந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களோட வாகன யோகம் ரொம்பவே சூப்பரா மாறப்போகுது. பழைய வண்டியை வித்துட்டு நீங்க ரொம்ப நாளா ஆசைப்பட்ட ஒரு புது காரோ அல்லது ஒரு நல்ல பைக்கோ வாங்குறதுக்கான யோகம் இப்போ கைக்குடி வரப்போகுது. அது மட்டும் இல்லாம டிராவல்ஸ் பிசினஸ் பண்றவங்க, லாரி வேன் வச்சு தொழில் பண்ற மீன ராசிக்காரர்களுக்கு இப்போ புது புது ஆர்டர்கள் கிடைச்சு தொழிலுக்காக வாங்கின வண்டி லோன் எல்லாமே கடகடன் அடைஞ்சு ஒரு பெரிய லாபத்தை பார்க்க போறீங்க. ஏன்னா மீனராசினியர்கள் இப்போ ஒரு விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துடுச்சு, எல்லாமே சுலபமா நடக்குதுங்கிறதுக்காக யாருக்கும் உங்களோட சொந்த உழைப்புல வந்த பணத்தை வட்டிக்கு கொடுக்கறதோ அல்லது சீட்டு கட்டி ஏமாறுறதோ இப்போதைக்கு வச்சுக்கவே கூடாது. ஏன்னா இந்த காலகட்டத்துல நீங்க மத்தவங்களை நம்பி கொடுக்கற பணம் திரும்ப உங்க கைக்கு வர்றது ரொம்பவே கஷ்டம். எவ்வளவுதான் நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, பண விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கிறது உங்களோட நிம்மதிக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி உங்களோட ரகசியங்களை உங்களோட பார்ட்னர்கள் கிட்ட கூட இப்போதைக்கு முழுசா சொல்லால உங்க மனசுக்குள்ளேயே வச்சு காரியத்தை சாதிக்க பாருங்க. இந்த சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க தொடாத உயரமே இருக்காது. நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா கிடைக்க போற இன்னும் சில அற்புதமான அதிர்ஷ்டங்களை பத்தியும் நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஆன்மீக பரிகாரங்களை பத்தியும் பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா உங்க வாழ்க்கையில எதை தொட்டாலும் நஷ்டம், யாருக்கு உதவி செஞ்சாலும் அது நமக்கு உபத்திரவமா முடியுதுன்னு நினைச்சு ஒரு கட்டத்துல உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போயிருக்கும். நமக்குன்னு ஒரு நல்ல காலம் வரவே வராதா அப்படின்னு நீங்க விரக்தியோட விளிம்புல நின்ன போதான் இந்த கிரகங்களோட அசுர வேக மாற்றம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பரனா அமைய போகுது. இத்தனை நாளா உங்களை சுத்தி இருந்த அத்தனை துரதிருஷ்டங்களும் தரித்திரங்களும் இப்போ உங்களை விட்டு ஓடப்போகுது. நீங்க ஒரு அடி எடுத்து வச்சா காலம் உங்களுக்கு சாதகமா 4 அடி முன்னாடி போய் நிற்கும். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே இப்போ ரொம்ப பாசிட்டிவா மாற போறதுனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை தேடி தரப்போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்துல எதிர்பாராத ஒரு அதிர்ஷ்ட யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்னன்னா, இந்த மறைமுகமான வருமானம் அல்லது திடீர் பண வரவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான். நீங்க எப்போதோ வாங்கி போட்டு மறந்து போன ஏதோ ஒரு ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லைன்னா கிரிப்டோ கரன்சி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மூலமாவோ இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் கைக்கு வரப்போகுது. அதே மாதிரி இத்தனை நாளா வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தவங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணாத ஒரு நிறுவனத்துல இருந்து கூட உங்களுடைய பழைய ப்ரொஃபைலை பார்த்துட்டு உங்களை தேடி ஒரு நல்ல சம்பளத்துல வேலை கொடுப்பாங்க. இன்டர்வியூல செலக்ட் ஆக மாட்டோம்னு நீங்க பயந்த இடத்துல இருந்து இப்போ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கைக்கு வரப்போகுது. இது எல்லாமே உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த குரு பகவானோட அனுகூலமான பார்வைதான் காரணம். அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா ஒரு விஷயத்துல ரொம்பவே நனவேலனுக்கிட்டு இருப்பீங்க. அது என்னன்னா, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல உங்களுக்கு கிடைச்ச ஏமாற்றம் தான். உயிரை நினைச்சு பழகி இருப்பீங்க. அவங்க கஷ்டப்படும் போது உங்க கையில காசு இல்லாட்டா கூட மத்தவங்க கிட்ட கடன் வாங்கி கொடுத்து உதவி இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அவங்க எல்லாரும் முகத்தை திருப்பிக்கிட்டு போயிருப்பாங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்களுடைய நட்பு வட்டாரமே டோட்டலா மாற போறது. தேவையற்ற உங்களை பயன்படுத்திக்கிட்ட போய் நண்பர்கள் எல்லாரும் இப்போ உங்களை விட்டு தானா விலகிடுவாங்க. உங்களுக்கு உண்மையாவே உதவி செய்யக்கூடிய, உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களோட நட்பு இப்ப உங்களுக்கு கிடைக்க போறது. சமுதாயத்துல பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்களோட பழக்கம் கிடைச்சு அவங்க மூலமா உங்க தொழிலுக்கும் உங்களோட பர்சனல் வாழ்க்கைக்கும் ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போகுது. ஆனா மீனராசி அன்பர்களே, இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது அதை இன்னும் பல மடங்கு தக்க வச்சுக்கிறதுக்கும்
எந்த விதமான கண் திருஷ்டியும் உங்க மேல கடாம இருக்கிறதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய ஒரு எளிய ஆன்மீக வழிபாடும் இருக்கு. ஏன்னா நமக்கு நல்லது நடக்கும்போது மத்தவங்களோட பொறாமை பார்வை நம்ம மேல பட்டு அதுவே நமக்கு ஒரு சின்ன முட்டுக்கட்டையா மாறிடக்கூடாது. அதனால வர ஜூன் 12க்கு அப்புறமா வர வியாழக்கிழமைகள்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற தட்சிணாமூர்த்தி கோவிலுக்கோ அல்லது ராகவேந்திரர் சாய்பாபா கோவிலுக்கோ போய் நெய் தீபம் ஏத்தி வழிபடுறத ஒரு வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சா வசதி இல்லாத ஏழை குழந்தைகளுக்கு படிப்புக்கு தேவையான நோட்டு பேனா வாங்கி கொடுங்க. இந்த சின்ன தானமும் வழிபாடும் உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த பொற்காலத்தை இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வைக்க உதவும். இப்போ நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற அடுத்த கட்ட அதிர்ஷ்டங்களை பத்தியும் உங்களோட அன்றாட வாழ்க்கையில நீங்க கொண்டு வர வேண்டிய மிக முக்கியமான மாற்றங்களை பத்தியும் பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா மீன ராசிக்காரங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஆதங்கம் இருந்திருக்கும். நாங்க என்னதான் திறமையா இருந்தாலும் 4 பேருக்கு முன்னாடி பேசும்போது நம்மளால தைரியமா பேச முடியலையே, ஒரு பயம் நம்மளை தடுக்குதே அப்படின்னு உங்களுடைய தனிப்பட்ட திறமைகளை வெளியே காட்ட முடியாம நீங்க ரொம்பவே தயங்கி வாழ்ந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களுடைய தைரிய ஸ்தானமும் வீரியஸ்தானமும் ரொம்பவே பலனடைய போறது. இதனால உங்க மனசுக்குள்ள இருந்த அத்தனை பயமும் தயக்கமும் ஓடி போக போகுது. மேடைகள்ல ஏறி பேசுறதுக்கோ இல்ல 4 பேர் இருக்கிற இடத்துல உங்களோட கருத்துக்களை கம்பீரமா எடுத்து சொல்றதுக்கோ இப்ப உங்களுக்கு ஒரு பெரிய தகுதியும் தைரியமும் வரப்போகுது. உங்களோட பேச்சுக்கு சமுதாயத்துல ஒரு தனி பவர் கிடைக்க போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா ஒரு பெரிய சவாலா இருந்தது என்னன்னா, இந்த இடம் மாற்றம் அல்லது வீடு மாறுறது சம்பந்தமான விஷயங்கள் தான். நல்ல வீடு அமையல, வாடகைக்கு போனா அங்க இருக்கிற ஓனர் தொல்லை பண்றாரு, இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்களால நிம்மதி இல்ல அப்படின்னு சொல்லி நிம்மதியா தூங்குறதுக்கு கூட ஒரு நல்ல இடம் இல்லாத தவிச்சவங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஏரியாவில உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி சகல வசதிகளும் கொண்ட ஒரு சூப்பரான வாடகை வீடோ இல்ல சொந்த வீடோ அமைய போகுது. நீங்க குடிப்போற அந்த புது இடம் உங்க வாழ்க்கையில ஒரு அதிர்ஷ்டகரமான இடமா மாறப்போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய வருமானமும் உங்களுடைய நிம்மதியும் பல மடங்கு உயரப்போகுது. அதே மாதிரி தொழில் நிமித்தமா வெளியூர் மாறி போகணும், டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போகணும்னு நினைச்சவங்களுக்கு இப்போ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சாதகமான இடமாற்றம் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா ஒரு விஷயத்துல ரொம்பவே நஷ்டப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா இந்த தங்கம் வெள்ளி நகைகள் வாங்குற விஷயத்துலதான். கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து வச்சு ஒரு நகை வாங்கினா அது ஏதோ ஒரு அவசர காரியத்துக்காக அடகு கடைக்கு போயிருக்கோம், இல்லைன்னா கடனை அடைக்கவே நகையை விற்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும் அப்படின்னு நகையை வீட்டுல வச்சு அழகு பார்க்க முடியாம கஷ்டப்பட்ட மீன ராசி பெண்களுக்கு இப்போ ஒரு பொன்னான பாலகட்டம் பிறக்க போகுது. அடகு கடையில முடங்கி போய் கிடந்த உங்களோட அத்தனை நகைகளும் இப்போ உங்க கைக்கு திரும்ப வரப்போகுது. அது மட்டும் இல்லால புதுசா தங்கம் மற்றும் வைரம் வாங்குறதுக்கான யோகம் இப்போ ரொம்ப பிரகாசமா இருக்கு. உங்க வீட்டுல லட்சுமி கடாட்சம் பெருக போறதுனால நீங்க ஆசைப்பட்ட டிசைன்ல நகைகளை வாங்கி குவிக்க போறீங்க. ஏன்னா மீனராசி என்பர்கள் இப்ப ஒரு விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணும். உங்களுக்கு இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்களுடைய தூக்கத்துல நீங்க கொஞ்சம் கோட்டை விட வாய்த்திருக்கு. ஏன்னா அடுத்தடுத்து புது புது பொறுப்புகளும் வேலைகளும் உங்களை தேடி வர்றதுனால எப்ப பார்த்தாலும் உழைச்சுக்கிட்டே இருந்து உங்களுடைய தூக்கத்தை நீங்க கெடுத்துக்க கூடாது. முறையான தூக்கமும் சரியான நேரத்துக்கு உணவும் எடுத்துக்கிறது உங்களுடைய இந்த நல்ல காலகட்டத்தை இன்னும் சிறப்பா என்ஜாய் பண்ண உதவும். அதே மாதிரி உங்களுடைய வெற்றியோட ரகசியத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்துக்காம உங்களுடைய உழைப்பை மட்டும் மூலதனமா வச்சு நீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க. இந்த ஜூன் 12க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு புது முயற்சியும் உங்க தலைவிதியையே மாத்த போறது உறுதி. அப்போ நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற இன்னும் சில ஆச்சரியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா உங்க மனசை ரொம்பவே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இத மத்தவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டதோ இல்லைன்னா நல்ல எண்ணத்துல மத்தவங்களோட குடும்ப விஷயத்துல தலையிட்டு அது உங்களுக்கு பெரிய தலைவலியா முடிஞ்சதுதான். நம்ம நல்லது தானே பண்ணோம், நமக்கு ஏன் இந்த வம்பும் தும்பும் தேடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி 4 பேருக்கு முன்னாடி உங்களுடைய நல்ல பேரை எடுத்துக்கிட்டு நிம்மதி இல்லாம இருந்திருப்பீங்க. ஆனா இந்த கிரக மாற்றத்தால உங்க மேல இருந்த அத்தனை தெளிகளும் அழுதூறுகளும் இப்போ பனி போல விலக போறது. நீங்க எப்பேற்பட்ட நல்லவர், உங்களுடைய குணம் என்ன அப்படிங்கறது இப்ப ஊருக்கே தெரிய வரப்போகுது. உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டு உங்களை விட்டு தூரமா போனவங்க எல்லாரும் அவங்களோட தப்ப உணர்ந்து இப்போ உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாக போகுது.
அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா ஒரு பெரிய ஏக்கமா இருந்தது என்னன்னா, இங்க புதுசா ஒரு பார்ட்னர்ஷிப் பிசினஸோ இல்லைன்னா மத்தவங்களோட சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியோ செய்யும் போது அதுல லாபம் கிடைக்கலையே அப்படிங்கறதுதான். கூட இருந்தவங்களே கணக்கு வழக்குகளை சரியா காட்டாம ஏமாத்திட்டாங்க. நம்ம உழைப்ப மட்டும் முதலீடா வாங்கிட்டு லாபத்தை அவங்க மட்டும் அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னு ஏமாந்து போனவங்களுக்கு இப்ப ஒரு சூப்பரான விடிவு காலம் பிறக்கப்போது. உங்களுடைய பழைய நஷ்டங்கள் எல்லாமே ஈடுகட்டப்படுற அளவுக்கு புதுசா ஒரு நேர்மையான மனிதரோட கூட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க மூலமா உங்க தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை நீங்க உருவாக்க போறீங்க. இது வரைக்கும் நீங்க போட்ட உழைப்புக்கான அத்தனை பலன்களும் வட்டியும் முதலுமா இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா ஒரு விஷயத்துல ரொம்பவே சறுக்கி இருப்பீங்க. அது என்னன்னா, இந்த ஆன்லைன் மூலமா வர வருமானம், சோசியல் மீடியா இல்லைன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு, கமாடிட்டி ட்ரேடிங் மாதிரியான விஷயங்கள் தான். யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணி அது மொத்தமா முடங்கி போச்சே அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு இப்போ புதன் மற்றும் சுக்கிரனோட அனுகூலமான பார்வையால உங்களுடைய புத்தி கூர்மை 4 மடங்கு அதிகமாக போகுது. எப்போ எந்த இடத்துல எப்படி இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் கிடைக்குங்கிற அந்த ரகசியம் இப்போ உங்களுக்கு கைவந்த கலையா மாறப்போகுது. நீங்க போடுற பங்குகள் எல்லாமே இப்போ லாபத்தை அள்ளி தரப்போகுது. இழந்த பணத்தை விட பல மடங்கு அதிகமான பணத்தை நீங்க ரொம்பவே குறுகிய காலத்துல சம்பாதிக்க போறீங்க. ஏன்னா மீனராசி அன்பர்கள் இப்ப ஒரு விஷயத்துல ரொம்பவே உஷாரா இருக்கணும். உங்களுக்கு இப்போ யோகமான காண ஆரம்பிச்சிடுச்சு, எல்லாமே உங்க கைக்கு சாதகமா நடக்குதுங்கிறதுக்காக உங்களுடைய பழைய கஷ்ட காலத்தை நீங்க எப்பவுமே நடந்துடக்கூடாது. ஏன்னா தலைக்கணு மட்டும் உங்களுக்குள்ள வந்துடுச்சுன்னா அப்புறம் வர்ற லட்சுமி கடாச்சம் அப்படியே நின்னு போயிடும். அதனால எவ்வளவுதான் பணம் வந்தாலும், எவ்வளவுதான் பெரிய அந்தஸ்துக்கு நீங்க போனாலும், எப்பவும் போல ரொம்பவே எளிமையாகவும் அடக்கமாகவும் இருக்கிறது உங்களுடைய இந்த நல்ல காலகட்டத்தை இன்னும் பல வருஷங்களுக்கு நீடிச்சு வைக்க உதவும். உங்ககிட்ட உதவி கேட்டு வர்ற ஏழை எளியவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. உங்களுடைய இந்த நல்ல குணமே உங்களை என்னைக்குமே வாழ்க்கையில ஒரு உச்சக்கட்ட இடத்துல வச்சு காப்பாத்தும். இப்போ நாம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற இன்னும் சில முக்கியமான, அதே சமயம் நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னா, உங்களுடைய வெளிவட்டார பழக்கவழக்கங்கள் மற்றும் சமுதாயத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு பெரிய அந்தஸ்து தான். இத்தனை நாளா நீங்க எந்த ஒரு சுபகாரியங்களுக்கு போனாலும் இல்லைன்னா ஒரு பொது இடத்துக்கு போனாலும் உங்களை யாருன்னே பெருசா கண்டுக்காம இருந்திருப்பாங்க. இவன் என்ன பெருசா சாதிச்சுட்டான், இவன் கிட்ட என்ன காசு பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சிருப்பாங்க. ஆனா இந்த கிரக மாற்றத்தால உங்களுடைய கௌரவமும் கீர்த்தியும் 4 மடங்கு உயர போகுது. நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. சமுதாயத்துல பெரிய தலைவர்கள், அரசியல் பிரமுகர்கள் இல்லைன்னா பெரிய அந்தஸ்துல இருக்கிற அதிகாரிகளோட நட்பு இப்ப உங்களுக்கு தானா தேடி வரப்போகுது. அவங்க மூலமா நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு பெரிய காரியம் ரொம்ப அசால்ட்டா முடிய போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா ஒரு பெரிய மனக்குறையா இருந்தது என்னன்னா, இந்த தங்க தடை இல்லாத பணப்பழக்கம் இல்லையே அப்படிங்கிறதுதான். ஒரு அவசரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் வேணும்னா கூட 4 பேர்கிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்கே, நம்ம நிலைமை ஏன் இப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ரொம்பவே மனசு வளைஞ்சு போயிருக்கீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களுடைய பணஸ்தானம், அதாவது பண வரவை குறிக்கிற இடம் ரொம்பவே பலமாக போகுது. இதனால உங்க கைக்கு எப்பவுமே தங்கு தடை இல்லாம காசு பணம் புழங்கிக்கிட்டே இருக்க போகுது. ஒரு வழி அடைச்சா 9 வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு இப்போ வருமானத்துக்கான புது புது வழிகள் காணா துறக்க போகுது. நீங்க வாங்குற சம்பளம் மட்டும் இல்லாம சைடு பிசினஸ் மூலமாவோ இல்லைன்னா கமிஷன் புரோக்கரேஜ் மூலமாவோ உங்களுக்கு ஒரு பெரிய லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. இதனால உங்களுடைய சேமிப்பு இப்போ ரொம்பவே உயரப்போகுது. இது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரங்க இத்தனை நாள ஒரு விஷயத்துல ரொம்பவே பயந்து நடுங்கி இருப்பீங்க. அது என்னன்னா, இந்த எதிரிகளோட தொல்லை தான். நாம யாருக்கும் எந்த கெடுதலும் நினைச்சதில்ல. ஆனா நம்மள சுத்தி இருக்கிறவங்க எப்ப பார்த்தாலும் நமக்கு ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே, நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு ஆபீஸ்லயோ இல்லைன்னா சொந்த பந்தங்கள் மத்தியிலயோ நீங்க ரொம்பவே தவிச்சிருப்பீங்க. ஆனா இப்ப உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த கிரகங்களோட பலத்தால உங்களோட மறைமுக எதிரிகள், பொறாம பிடிச்சவங்க எல்லாரும் இப்ப உங்களுக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு நிக்க போறாங்க. அவங்க உங்களுக்கு எதிரா போடுற திட்டங்கள் எல்லாமே அவங்களுக்கே பூமராங் மாதிரி திருப்பி அடிக்க போகுது. நீங்க எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய உண்மையான உழைப்பும் இப்போ உங்களை ஒரு பெரிய வெற்றியாளரா மாத்த போகுது. ஆனா மீனராசி அன்பர்கள் இப்போ ஒரு விஷயத்துல ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும்.
உங்களுக்கு இப்போ காலம் ரொம்பவே சாதகமா இருக்கு, எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட குடும்ப ரகசியங்களையோ இல்லனா உங்களோட கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற தனிப்பட்ட விஷயங்களையோ வெளியூர் ஆளுகள் கிட்டயோ இல்லனா பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ இப்போ வரைக்கும் ஷேர் பண்ணவே கூடாது. ஏன்னா உங்களுடைய சந்தோஷத்தை பார்த்துட்டு அதை கெடுக்கிறதுக்குன்னே சில பேர் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால உங்களுடைய மகிழ்ச்சியை உங்க குடும்பத்துக்குள்ளேயே வச்சு கொண்டாடுங்க. தேவையில்லாத ஆடம்பரங்களை வெளியே காட்டிக்காதீங்க. இந்த சின்ன விஷயத்த மட்டும் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில வர ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஒரு பொன்னான நாளா அமைய போறது உறுதி. இப்போ நம்ம மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறமா நடக்க போற இன்னும் சில விசித்திரமான அதே சமயம் ரொம்பவே சந்தோஷப்படக்கூடிய மாற்றங்களை பத்தி பார்க்க போறோம். குறிப்பா இத்தனை நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்திருக்கும். அது என்னன்னா, நான் அதை இவ்வளவு கஷ்டப்பட்டு முளைக்கிறோமே, ஆனா நமக்குன்னு ஒரு சின்ன பாராட்டு கூட யாரும் தரமாட்டேங்கிறாங்களே, நம்மள ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்காம நீங்க ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 12க்கு அப்புறமா உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய திறமையும் 4 பேருக்கு முன்னாடி ரொம்ப பிரகாசமா தெரிய போகுது. நீங்க வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய பாஸ் அல்லது மேலதிகாரிகள் எல்லாரும் உங்களுடைய ஐடியாக்களை கேட்டு வியந்து போக போறாங்க. உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டுதான் அவங்க அடுத்த கட்ட முடிவுகளையே எடுக்க போறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி கூர்மையும் உங்களுடைய நிர்வாக திறமையும் இப்போ எல்லாராலையும் பாராட்டப்பட போகுது. அடுத்தபடியா மீன ராசியில இருக்கிறவங்களுக்கு இத்தனை நாளா ஒரு பெரிய சவாலா இருந்தது என்னன்னா, இந்த கடன் பிரச்சனை தான். ஒரு கடனை அடைக்க இன்னொன்னு வாங்குறது, வட்டி கட்டியே நம்ம வாழ்க்கை வீணா போகுதே அப்படின்னு சொல்லி கடன்காரங்களுடைய போன் காலை எடுக்கிறதுக்கு கூட பயந்து மொபைல சைலண்ட்ல போட்டு வச்சிருந்த காலகட்டம் இப்போ முடிய போகுது. ஏன்னா இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்களோட 6ஆம் இடம், அதாவது கடன் மற்றும் எதிரிகளை குறிக்கிற இடம் ரொம்பவே சுபத்துவமாக போகுது. அதனால நீங்க சுத்தமா எதிர்பாராத ஒரு வழியில இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கைக்கு வரப்போகுது. இத்தனை நாளா இழுபறியா இருந்த இன்சூரன்ஸ் பணமோ இல்லைன்னா PF காசோ அல்லது நீங்க யாருக்கோ ரொம்ப காலத்துக்கு முன்னாடி கொடுத்து வராம இருந்த பழைய கடனோ இப்போ மொத்தமா உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த பணத்தை வச்சு நீங்க இத்தனை நாளா உங்களை தூங்க விடாம பண்ணின அத்தனை கடன்களையும் ஒரேண்டியா அடைச்சு ஒரு பெரிய நிம்மதி பெருமூச்சு விட போறீங்க. அது மட்டும் இல்லாம மீன ராசிக்காரங்க இத்தனை நாளா ஒரு விஷயத்துல ரொம்பவே கவலைப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா, இந்த பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள் தான். தாத்தா காலத்து சொத்து இல்லனா தப்பா சம்பாதிச்ச சொத்துல நமக்கு நர வேண்டிய பங்கு வரான சொந்தக்காரங்களே அதை ஏமாத்தி வச்சிருக்காங்க, நாம கேட்டா சண்டைக்கு வராங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கும் போலீஸுக்கும் அலைஞ்சு டயர்ட் ஆகி இருப்பீங்க. ஆனா இப்போ உங்க ராசிக்கு கிடைக்க போற அந்த குரு பகவானோட அனுகூலமான பார்வையால அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே இப்போ ஒரு சுமூகமான முடிவுக்கு வரப்போகுது. பெரிய மனிதர்களோட தலையீட்டாலேயோ இல்லைன்னா கோர்ட்டு மூலமாவோ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு இப்போ உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. அந்த சொத்தை வச்சு நீங்க புதுசா ஒரு தொழிலோ அல்லது ஒரு நல்ல காரியமோ செய்ய போற யோகம் இப்போ ரொம்பவே பிரகாசமா இருக்கு. ஏன்னா மீனராசி என்பர்கள் இப்போ ஒரு விஷயத்துல ரொம்பவே உஷாராக இருக்கணும். உங்களுக்கு இப்போ நல்ல காலம் பிறந்துடுச்சு, நினைச்சதெல்லாம் நடக்குதுங்கிறதுக்காக உங்களோட சோம்பேறித்தனத்துக்கு நீங்க இடம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா நல்ல காலம் வரும்போது கூடவே ஒரு விதமான அஜாக்கிரதையும் நாம அக்கிரமா பாத்துக்கலாம் அப்படிங்கிற தள்ளி போடுற குணமும் தானா வரும். அந்த தப்பை மட்டும் நீங்க இப்போதைக்கு செஞ்சிடவே கூடாது. காலம் உங்களுக்கு சாதகமா இருக்கும் போதே நீங்க உங்களோட உழைப்பை 2 மடங்காக்கணும். நீங்க போடுற விதைதான் உங்களோட அடுத்த 10-20 வருஷத்துக்கான வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அதனால சுறுசுறுப்பா காரியத்துல இறங்குங்க. வர்ற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. இந்த ஜூன் 12க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க படப்போற உச்சம் உங்களையே ஆச்சரியப்பட வைக்க போறது உறுதி. இப்போ நாம இந்த பதிவோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். மீன ராசி அன்பர்களே, இதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை நன்மைகளும் மாற்றங்களும் உங்க வாழ்க்கையில முழுமையா நடக்கணும்னா நீங்க மனசளவுல ரொம்பவே உறுதியா இருக்கணும். இத்தனை நாளா நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உங்களை பக்குவப்படுத்துறதுக்காக கடவுள் கொடுத்த ஒரு சின்ன சோதனை தான். அந்த சோதனையான காலகட்டம் எல்லாமே வர ஜூன் 12 தேதியோட முடிய போகுது. இனிமே உங்க வாழ்க்கையில வரப்போறது எல்லாமே ஏறுமுகம்தான். கவலைகளையும் பயத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனிதரா புது நம்பிக்கையோட உங்களோட அடுத்த கட்ட வேலைகளை நீங்க தைரியமா இறங்கலாம். உங்க பக்கம் இருக்கு. கிரகங்களும் உங்களுக்கு சாதகமா சொல்லல ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணாக போறதுல எந்தவித சந்தேகமும் இல்ல. கடைசியா உங்க ராசிக்கு இந்த ஜூன் 12க்கு அப்புறம் வரப்போற அந்த அசுர ரேக அதிர்ஷ்டத்தை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கிக்கிறதுக்கும்
எந்த விதமான கண் திருஷ்டியும் உங்க குடும்பத்தை அண்டாமல் இருக்கிறதுக்கும் நீங்க செய்ய வேண்டிய அந்த ஒரு மிக முக்கியமான ஆன்மீக வழிகாட்டுதலை பத்தி சொல்லிடுறேன். வர ஜூன் 12க்கு அப்புறமா வர முதல் சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற காலபைரவர் கோவிலுக்கோ அல்லது சிவபெருமான் கோவிலுக்கோ போய் ஒரு மிளகு தீபம் ஏத்தி மனமுருகி வழிபடுங்க. இத்தனை நாளா உங்களை பிடிச்சிருந்த அத்தனை கர்ம வினைகளும் தடைகளும் நீங்கி என் வாழ்க்கை பிரகாசமாகணும்னு பைரவர் கிட்ட வேண்டிக்கோங்க. அதே மாதிரி வர்ற ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டை சுத்தி இருக்கிற 4 பேருக்கு உங்களால முடிஞ்ச தயிர் சாதமோ அல்லது ஏதாச்சும் ஒரு அன்னதானத்தை உங்க கையால கொடுங்க. இந்த சின்ன வழிபாடும் தானனும் உங்க வாழ்க்கையில வரப்போற இந்த பொற்காலத்தை இன்னும் ரொம்ப நாளைக்கு நீடிச்சு வச்சு உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களையும் தேடித்தரும். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மற்றும் மீன ராசியில் இருக்கிற மத்தவங்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களும் இந்த நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு பயன்படட்டும். உங்க வாழ்க்கையில இப்போ என்ன மாதிரியான சூழ்நிலை போயிட்டு இருக்கு, இந்த ஜூன் 12 மாற்றத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட பகிர்ந்துக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய அன்பு ஜோதிடர் லட்சுமி. நன்றி, வணக்கம்.